216 எழுத்துக்கள் வருகிறது. எப்படி நம்ம அட்டையில படிச்சோம்? நாம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் இங்க வந்துடும். இங்க வந்து ஆனா ஆவணா எடுத்துக்கிட்டோம். அவங்க வரைக்கும் எழுதணும். அக்கு வந்து உயிரெழுத்து கிடையாது. சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறதால அக்க நம்ம உயிரெழுத்துன்னு நினைச்ச கூடாது. அக்கு தனி நிலைன்னு பேர். அக்குக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஏன் அது தனி நிலைன்னா, அக்கு வந்து எப்படி உச்சரிக்கணும்னா, முதல் உயிரெழுத்தும் முதல் மெய்யெழுத்தும் சேர்ந்த மாதிரி வருது. அதான் அதுக்கு பேர் தனிநிலைன்னு பேர். தனிநிலை, ஆயுதம், அக்கியனம்னு அதுக்கு பேரே பல்வேறு பேர்கள் இருக்கு. ஆடியோ யாரும் கனெக்ட் பண்ணி இருக்க கூடாதுமா? ஜூம்ல இருக்கீங்களா? ஜூம்ல இருக்கீங்களா? ஆமான்றா இல்லன்றா. சரி, அதுல ஆடியோ கனெக்ட் ஆயிருந்தேன்னு வச்சுக்காங்க. ஆடியோ இல்ல பாத்தீங்கன்னா இது நமக்கு தெரிகிறது, பார்த்தாலே தெரியுது. இது 18 எழுத்து, இது வந்து 12 எழுத்து. அப்போ ஒட்டுமொத்தமா பெருக்கா எத்தனை எழுதுவாங்க? 212. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை நான் கேட்கிறேன். இப்போ இதுக்கு பேரு உயிர்மெய் எழுத்துக்கள். நமக்கு உயிர்மெய் எழுத்து என்ன கேள்வினா, உயிர்மெய் குறில் எவ்வளவு? உயிர்மெய் எழுத்துக்கள் 216. உயிர்மெய் குறில் எவ்வளவு? உயிர்மெய் 216 குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? சும்மா ட்ரை பண்ணு. தப்பா இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 216 எழுத்து இருக்கு இல்லையா? இதுல குறில் எழுத்து எது எது? கா, கி, கு, கே, அது மட்டும் வருது இல்லையா? வெரி குட். அவங்க உங்க பேர் என்னமா? டயானா சொன்னது கரெக்ட். அவங்களுக்காக நம்ம ஒரு கைத்தறல் கொடுப்போம். கற்றத்தொடர். அதாவது என்ன, போட்டித்தரோட முக்கியம் என்னன்னா, விடை தெரிஞ்சுக்கிட்டோன்றதை விட சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமான்றதான், செகண்ட்ஸ்ல கண்டுபிடிக்கிறோமான்றதான். ரொம்ப ஈஸி தான். அது ஒண்ணு இல்லை. என்னன்னா, இது 18 எழுத்து. குறில் எழுத்து எத்தனைமா? 18 பெருக்கல் 5 எவ்வளவுமா? 90. உயிர்மை குறில் கேட்டா என்னமா? 90. அவ்வளவுதான். உங்களுக்கு ஈஸியா இன்னொன்று தெரிஞ்சுட்டு இருக்கோம். உயிர்மை நெடில் எவ்வளவு? டயானா இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. ஆன்லைன்ல கூட சொல்லுங்க. உயிர்மை குறில் வந்து 90. உயிர்மை நெடில் எவ்வளவுமா? 2-3 விதமா கண்டுபிடிக்கலாம். ஆன்லைன்லயும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? ஆன்லைன்ல மைக் ஓபன் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். தவறா இருந்தா எப்பவுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பிஇ முடிச்சுட்டு, பிலிட் படிச்சுட்டு, எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிந்தி எல்லாம் படிச்சிருக்கேன். நெட் எக்ஸாம்ல நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்ல 10வது அல்லது 12வது வரைக்கும் படிச்ச பிள்ளைங்களா இருப்பீங்க. தவறா நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க திருத்தப்படுகிற போது அது உங்க மூளையில் நல்லா பதிவாயிடும். நீங்க அமைதியாவே இருந்தீங்கன்னா ஒரு டேட்டாவை உள்வாங்குவீங்க. அது கரெக்டா இருக்குதாது. ஏன்னா ஒண்ணு தப்பா இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா அது மறுபடியும் நிற்கும். தப்பா இருந்தா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க தம்பி. கரெக்டா சொல்றேன். உயிர்மெய் குறில் வந்து 90. உயிர்மெய் நெடில் 126. உங்க பேர் சூர்யா. சூர்யாக்காக நம்ம ஒரு கைத்தல வரும்போது 120. ரொம்ப ஈஸி. 2 தடவை கண்டுபிடிக்கலாம். 18 பெருக்கல் 7 126. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 216 90 14 126. 126 இல்லையா? உயிர். அப்ப பாருங்க, நெடில் எழுத்துக்கள் அதிகம். அதனாலதான் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி படிக்கிற போது பெரும்பாலும் நெடில் எழுத்துக்களாக இருக்கும். நோத்து அதுக்குன்னு கவர்மெண்டே உங்களுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி எதுன்னு தந்துட்டாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவா, ஷேர் பண்ணுவோம். கவர்மெண்ட் மெட்டீரியலே உங்களுக்கு கடைசியா நாம குறிப்பிட மெட்டீரியல் போட்டிருக்கிறோம். அந்த அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை சின்ன குழந்தைங்க மனப்பாடம் பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா படிச்சுட்டு எதற்கு உங்க அண்ணன் பையனையோ தங்கச்சி பொண்ணையோ உட்கார வச்சுட்டு அவங்களை கேட்க சொல்லி பதில் சொல்லணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒண்ணு கேட்கணும். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஆன்லைன் பிள்ளைகளுக்கும் அந்த டெஸ்ட் நம்ம தருவோம். ஒரு 10 கேள்விகள் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். தரமா எந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி தமிழ்ல இருக்கிறதுக்கு காரணமே நெடில் எழுத்துக்கள் தான் காரணம். இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து ஒரு மொழினா என்னமா? ஐ மட்டும்தான். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஆரம்பிச்ச பிறகு யூன்னு ஒய்வோக்கு பிறகு யூ போடுறோம். வேற அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கணம் கிடையாது. ஐ மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழி. தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா நெடிலே பாருங்க, ஆனா பஸ், ஈனா உங்களுக்கு தெரியும், ஊ, ஏ, ஐ, வியப்பு, ஓ, எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. நெடில் எல்லாத்துக்கும். கா, கூ, எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு. அப்ப இந்த நெடில் தான் அதிகமா இருக்கு. அந்த டாமினேஷன் அதிகமா இருக்கிறதுக்காக இப்ப ரொம்ப ஈஸியா இன்னொரு கேள்வி பாருங்க.
வல்லின உயிர்மை எவ்வளவு? அதாவது வல்லின உயிர்மைனா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வல்லின உயிர்மைனா கா க ச ட த ப ர. இது எத்தனை 216 இது எத்தனை எழுத்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்றா? ட்ரை பண்ண சொல்லுங்க. 90 கிட்ட பக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெல் சைட் ஒன்றும் தப்பு இல்லை. வேற ஆன்சருக்கு போகலாம். 72. அவங்க டயனா சொன்னது மறுபடியும் கரெக்ட். ஆன்லைன்ல யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா? ஆன்லைன்ல குரல் கேட்குதா இல்லையா? ஓப்பன்ல தான் இருக்கு. ஆன்லைன்ல அப்போ வல்லின உயிர்மை ரொம்ப ஈஸி. கசட தவறு பதில் ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல எப்பவுமே மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், தயக்கத்தை எப்போ உடைக்கிறோமோ அப்பதான் நம்ம வெற்றியாளர். நான் உங்களுக்கு என்ன பத்தி சொல்லணும்னாக்கா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த முதல் மாற்றுத்திறனாளி பொறியாளர் நான் தான். 1882-86ல ஆல்டர்னேட்லி ஏபிள்டு கோட்டாவில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் போற முதல் ஆள் நான் தான். என்ன யூனிவர்சிட்டி ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அங்க எனக்கு போகணும், மினி டாக்டர் தூக்கிட்டு போகணும், லேபுக்கு போகணும், மேலே ஏறணும், கீழே இறங்கணும், அவ்வளோ சிக்கல்கள் இருக்கும். ஆனா அந்த தடையை உடைச்சாதான் ஜெயிக்கலாம். நாம யாரும் நீங்க பதில் தப்பா சொல்றதால யாரும் எதுவும் உங்களை ஏதாவது கேட்டு போறோம், பெஞ்சு மேல ஏறி இல்லைன்னு சொல்ல போறோமா? இப்போ வாதியாருங்க ஸ்கூல்லயே அடிக்க முடியாது. அதனால பயப்படாதீங்க, விடை சொல்லுங்க. தம்பி ட்ரை பண்ணாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். டயனா கரெக்ட். 6 × 12 72. அப்படின்னா என்ன? காக்கா கிக்கி இருக்கு இல்லையா, அந்த வரிசை என்னென்னது? கக்கா கிக்கி குக்கு கிக்கே கை கோ கோ கௌ, சச்சா சிச்சி சுச்சு செச்சே சை சோ சோ சௌ, டட்டா டிட்டி டுட்டு டெட்டே டை டோ டோ டௌ, தத்தா தித்தி துத்து தெத்தே தை தோ தோ தௌ, பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை போ போ பௌ, ரா ரீரி ரூரு ரே ரே ரை ரோ ரோ ரோ. ஐயா அழகா ரிதமா சொல்றதுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு குட்டி பாப்பா பேத்தி பிறந்திருக்கிறாங்க. அவங்க கூட உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த தாய் தமிழ் பள்ளியில சொல்ற மாதிரி கக்கா கிக்கி குக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப பாருங்க 6 × 72. அப்போ உங்களுக்கு விடை தெரிஞ்சு போச்சு. மெல்லின உயிர்மை எவ்வளவா இருக்கும்? மெல்லின உயிர்மை எவ்வளவு இருக்கும்? அதே 6 பேர்கள். அடுத்தது இடையின உயிர்மை எவ்வளவு இருக்கும்? இடையின உயிர்மையும் அது 12 தான் இருக்கும். இது ஒரு சின்ன குறிப்பு தான்.